கண்டீர் என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர் என்னில் என்ன நன்மை கண்டீர் என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர் அழியாவும் ராஜ்யம் கற்க வைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர் அழியும் எண்களில் கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல எத்தனாய் வாங்க என்னை தெரிந்தெடுத்தீர் ஆராதிப்பேன் அதை எண்ணியே உமை மட்டுமே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன் 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 சித்தத்தையே நாம் செய்வதே அனுதினம் என் போதம் சித்தத்தையே நாம் செய்வதே அனுதினம் ஆராதிப்பேன் 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 ஓ ஜீவத்தானே தானம் தீர்க்கும் ஊற்றே ஆலோசனை காக்காதே நீராடுகள் சரீரம் ஜீவத்தானே நீரே
நீராளுகை செய்யும் ஜீவ தண்ணீர் நீரே ஜீவத்தானே நீரே தாகம் தீர்க்கும் ஆற்றே ஆலோசனை கர்த்தாவே நீராளுகை செய்யும் அக்கினியும் நீரே மலை போலவே உம்மாவியை வாரும் தூய ஆவியே பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் பிரசன்னத்தால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் Hallelujah. 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 நல்லவரே Hallelujah. Hallelujah. நல்லவரே வல்லவரே Oh yes, thank you Lord. Hallelujah. Hallelujah. வல்லவரே வாரும் தூய ஆவியே உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் உம் வல்லமையால் நீராளுகை செய்யும் உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர் எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர் அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்து அழியாவும் வார்த்தை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர் அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர் அழியும் என் உதடுகள்
எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிக்கிறேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிக்கிறேன் அதை எண்ணியே உம்மை மட்டுமே ஆராதிப்பேன் 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 கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் முகநூலின் வாயிலாக செய்தியை கேட்கக்கூடியதான நேயர்களும் எங்களை ஊக்குவிக்கத்தக்கதான ஊழியத்தின் பாதையிலே என் மூத்த சகோதரனாக இருக்கின்றதான சகோதரனாத்தான் சகோதரன் சகோதரி மகன் மகள் குட்டி பேரன் மற்றும் குருநாகள் சபையில் இருக்கத்தக்கதான ஊழியக்காரராகிய சகோதரன் ஜேசுதாஸ் அவர்களுக்கும் சகோதரநாதன் அவர்களுக்கும் பரிசுத்தவான் என்று சொல்லக்கூடியவர்கள், அதோடு மாத்திரமல்லாமல் இந்திய தேசத்தில் தஞ்சாவூர், கோயம்புத்தூர், சிதம்பரம், நீலகிரி, சென்னை, கடலூர், நெய்வேலி போன்ற இடங்களிலெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கத்தக்கதான நேயர்களுக்கும் 2 வாரத்தின் பின்பாக உங்கள் மத்தியில் விசேஷமான வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்வது உங்களுக்கு நன்றியும் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய மகளுடைய திருமண காரியங்களை தங்கள் யாருடைய ஜெபங்களையும் கேட்டு தேவன் அதிசயமாய் நடத்தி முடித்தார். அற்புதங்களை எங்கள் தேவன் செய்தார். தேவன் எல்லா விதத்திலும் போதுமானவராக இருந்தார். அதற்காக என் தேவனை நான் நன்றி செலுத்துகின்றேன். ஒரு மாத்திரமல்ல, தேவனுடைய தாசருடைய ஜெபங்களுக்காக நாங்கள் இருக்கிறதான பாரமான காரியங்களுக்காகவும் நாங்கள் அன்பளிப்பாக கொடுத்த எல்லாவற்றிற்காகவும் நாங்கள் தேவனை நன்றி செலுத்தி நாங்கள் சோத்தரிக்கின்றோம். கர்த்தர் அதிசயமான காரியத்தை செய்தார். தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த திருமண காரியங்கள் நிமித்தம் மூத்த சகோதரர்களும் ஊழியக்காரர்களுடைய நாத்தன் அவர்கள் 2 வாரங்கள் நீங்கள் மிகவும் பிஸியாக திருமண விஷயத்தில் இருப்பீர்கள். ஆகவே நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களாவற்றையும் செய்யும்படியாக சொன்னார். ஆலோசனைக்கு இணங்கி எல்லாவற்றையும் செய்து முடித்து இன்றையிலிருந்து மீண்டும் எனக்கு கொடுக்கப்பட்டதான ஊழியத்தினுடைய பிரசங்க நிகழ்ச்சிகளை இனிவரும் காலங்களில் தொடர்ந்து செய்வதற்கு என்னையும் இந்த தாசனத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் மீண்டும் செய்வதற்காக மிகவும் வாஞ்சியாக இருக்கின்றேன். கர்த்தர் தொடர்ந்து நடத்துவாராக. கடந்த 2 வாரங்களாக நம்ம ஊழியக்காரர் மூலமாக செய்திகளை பல கோணங்களில் கேட்டிருப்பீர்கள். கவலை எனினும் தேவனாய் கர்த்தர் அவரை கொண்டு சபைகளாகிய உங்களுக்கு போஷித்தார் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமில்லை. மிக்க மகிழ்ச்சி. செய்திகள் கடந்து போகின்றது. அலைபேசியின் வாயிலாக செய்தியானது போகிறது மாத்திரமல்ல, அங்கே பதிவும் செய்யப்படுகின்றது. அங்கே பதிவு செய்யப்பட்ட சகோதரர் மற்ற சகோதரருக்கு அதை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அநேகர் செய்திக்குள்ளாக வளர்ந்து வருகின்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது ஒன்று இன்னும் வெளியேறப்பட்ட சத்தியங்கள் மறைபொருளாக இருக்கின்றவர்களை இதுவரை பிரசங்கிக்காத செய்திகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் நிச்சயமாக கேட்பதற்கு வழிகளையும் வாசலையும் திறந்து கொடுப்பார். நாம் தொடர்ந்து செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கு வேதாகமத்திலிருந்து
யோபுவின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்பொழுது யோபு புத்தகத்திலிருந்து 32ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் ஆறுதலையும் அடையும்படி பேசுவேன், என் உதடுகளை திறந்து பிரதித்திரம் சொல்வேன். நான் ஒருவனுடைய முகத்தை பாராமலும் ஒரு மனுஷனுக்கு இச்சகம் பேசாமலும் இருப்பேனாக. நான் ஒருவனுடைய முகத்தை பாராமலும் ஒரு மனுஷனுக்கு இச்சகம் பேசாமலும் இருப்பேன். பேசினால் என்னை உண்டாக்கினவர் சீக்கிரமாய் என்னை எடுத்துக்கொள்வார். சங்கீதத்தின் புத்தகம் 77ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்தித்தேன். ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்பாஷித்துக் கொள்கிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. ஏமா கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. யார் இந்த யோபு? அவர் ஞானி அல்லவா? அவன் தேவனுக்கு மிகவும் பிரியமானவன் அல்லவா? தேவனுடைய நேரடியான சாட்சியை பெற்றவன் அல்லவா? இந்த ஞானியை நாம் ஒருபோதும் மறந்து போகலாகாது. அவர் இருக்கின்றவனாலே அவன் சொல்லுகின்றதை நாம் சற்று யோசிக்க வேண்டும். நான் ஆறுதல் அடையும்படி பேசுவேன், என் உதடுகளை திறந்து பிரதித்திரமாக செல்வேன். நான் ஒருவனுடைய முகத்தை பாராமலும் ஒரு மனுஷனுக்கு இச்சகம் பேசாமலும் இருப்பேனாக. பிறனுக்கு தீங்காக பேசுவதிலும் பிறனுக்கு விரோதமாக குற்றம் சொல்வதிலும் குறைகள் சொல்வதிலும் அவன் விரும்புகிறவன் அல்ல. அவன் தன் உத்தமத்தை காத்துக்கொள்ளக்கூடிய ஒருவன், சாட்சி பெற்றவன். அவன் பேசாத பொருள்களே இல்லை. அவன் பேசக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த யோபின் புத்தகத்தில் பார்த்தால் பலவிதமான ராஜ்யங்களை குறித்தெல்லாம் பேசுகின்றார். ராஜ்யங்கள் இருந்துச்சுன்னா தாதுப்பருடைய ராஜ்யம், மிருக ராஜ்யம், மனுஷ ராஜ்யம், பறவைகளின் ராஜ்யம், மிருகங்களின் ராஜ்யம் என்று சொல்லி அவன் வகையாக பேசிக் கொண்டிருக்கின்றான் என்பதை பார்க்கின்றோம். ஆனால் பேசுகின்ற இவரை சற்று யோசித்து பார்க்க, நாம் பேசுவது கூட நம்முடைய வாய்கள் பேச்சுகள் சுருக்கமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாயின் பேச்சுகள் சுருக்கமாக இருக்க வேண்டும். நாம் மற்றவர்களை குற்றம் சொல்வதும் நம்முடைய நோக்கமல்ல, குறை சொல்வதும் நம்முடைய நோக்கமல்ல. ஆனால் சத்தியத்தை பேசுவதுதான் நம்முடைய நோக்கம். சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இந்த நாட்களில் தொடர்ந்து ஏறத்தாழ 80 செய்திகளுக்கு மேலாக கடந்து போயிருக்கின்றன. அது முக்கிய ஒரு பகுதி சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாகும். சத்தியத்தை அநியாயமாய் அடக்கி வைக்கின்றவனுக்கு ஐயோ. அவை யோபுவை போல நாங்கள் யாரும் குறை சொல்லவில்லை, குற்றம் சொல்லவில்லை. ஆனால் சத்தியத்தை நாங்கள் எங்களால் அடக்கி வைக்க முடியாது. அதே வழியில் வேதம் என்ன சொல்றது? சத்தியத்தை அறிவிக்காவிட்டால் எங்களுக்கு ஐயோ. அப்போஸ்தலன் பவுலும் சொன்னார், சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது எங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கின்றது. ஆகவே இந்த சுவிசேஷத்தையும் நாங்கள் வேண்டியது கடமையாக இருக்கின்றனாலே நாங்கள் பூர்வ நாட்களையும் யோசித்து பார்க்க வேண்டும். ஆதி பல கோணங்களிலே சிந்திக்கின்றோம், செயல்படுகின்றோம். இவைகளை செயல்படுவதற்காக தேவன நாட்களில் வைத்திருக்கின்றவர்களாலே நாங்கள் நிச்சயமாக தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். புதிதாக 2 சுவிசேஷங்களை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதாக இந்த முகநூல் வாயிலாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த செய்திகள் இன்றைக்கு அநேகரை தொழுகின்றது. அநேகரை இடத்திலே அதை சென்றடைகின்றது. அநேகர் அது பிரயோஜனம் உள்ளவர்கள் என்று சொல்லுகின்றார்கள். தங்களுடைய பிரசங்கங்களுக்கும் அவர்கள் அதை உபயோகப்படுத்துகின்றார்கள். தூங்கி கடந்தவர்களாக இருந்த அநேகரை தட்டி எழுப்புகின்றது. தைரியமாக பேசுவதற்கு முகநூலின் வாயிலாக பல கோணங்களில் வருகின்றார்கள். கர்த்தர் சந்தோஷப்படுவாராக. ஏன்னா இருதயத்தின் நிறைவு வாய்கள் பேசும்.
அவை சத்தியம் நிறைந்திருக்கின்ற அந்த நாட்களில் இருதயமாகிய துருத்தி என்ற நிச்சயமாக பேச இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். The contents of the heart. இருதயத்தில் நிறைந்திருக்கின்றது. கண்டென்ஸ் அடங்கி இருக்கின்றது சொன்னால், கண்டெய்னர் என்று சொன்னால் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பெட்டகம். கண்டெய்னர் கண்டென்ஸ் தி சப்ஜெக்ட். ஆகவே இங்கே ஒரு கண்டெய்னருக்கு ஒப்பாக உங்களுடைய இருதயத்தை ஒப்புக் கொடுக்கலாம். அந்த ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இருதயத்துக்குள் அடங்கியிருக்கின்ற சத்தியங்களை கண்டென்ஸ் என்று சொல்லலாம். அதை தான் இருதயத்தின் நிறைவு வாய் பேச ஆரம்பிக்கிறது. ஆகவே இந்த இருதயமானது ஒவ்வொரு நபருக்கும் தேவன் கொடுத்திருக்கிறதான ஒரு கண்டெய்னர். ஆமென். இந்நாட்களில் தேவனுடைய வார்த்தைகளின் வாயிலாக செய்திகளை சேகரித்து வைக்கக்கூடிய ஸ்தலம், தேவனுடைய வெளிப்பாடுகளை சேர்த்து வைக்கக்கூடியதான ஒரு இருதயம். இந்த நாட்களிலே செய்தியானது உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு செய்தி வந்த உடனே உடனடியாக பேஸ்புக்கிலே பலருக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றோம். எதற்காக என்றால், இந்த நாட்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கின்றார். அதைதான் விசுவாசிகள் காண வேண்டும். அவர் பேசி முடித்து விட்டவர்கள, சற்று இளைப்பாறு இனிமேல் தான் பேச போவதுமல்ல, அவர் எப்பொழுதுமே தம்முடைய செய்தியை பேசுவதற்காக இருக்கின்றார். பேசிக்கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். அவர் தம்முடைய ஊழியக்காரர்களை அழைத்து மக்களுக்கு செய்திகள் செல்லும்படியாக தேவன் அனுப்பி கொண்டிருக்கின்றார். ஏன் ஒரு மனிதனுடைய சரீரமானது 16 வகையான பொருட்களினாலே தேவன் ஒரு டேபிள் ஸ்பூனிலே அளவுக்கு மண்ணை எடுத்து அவனுடைய சரீரத்தை உருவாக்கினார். மாதிரியை நாம் பார்க்க முடிகிறது. சரீரம் வெளித்தோற்றமாக இருக்கிறது, ஆவி பகுதியாக இருக்கிறது. இந்த 3 ஒருங்கே அமைந்த ஒரு மனிதனுக்கு தேவன் வேறுபடுத்தப்பட்டதான பொருட்கள் 16 வகையான பொருட்கள். இந்த 16 வகையான பொருட்களினாலே செய்யப்பட்டு சரீரமாக இருந்தாலும், இந்த இருதயம் தான் அந்த 3வது ஸ்தலத்தில் இருக்கக்கூடியதான ஒரு கண்டெய்னர். எல்லா சரக்குகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று, சேமித்து வைக்கக்கூடிய ஒரு கிடங்கு கோப்பாக இருக்கிறது. ஆகவே அதே விதமாக அந்த இருதயத்தை நாம் மனுஷனுக்குள்ளாக பார்க்கும் பொழுது இருதயத்தை மகிழ்ச்சியாக்கக்கூடிய ஒன்று உண்டு. அந்த இருதயம் மகிழ வேண்டும். முகம் சிரிக்க மாட்டார்கள், சந்தோஷத்தை வெளிப்படுத்தி காண்பிக்க மாட்டார்கள். ஆனால் இருதயம் கலிகூறும். அந்த இருதயம் எப்பொழுது கலிகூறும் என்று சொன்னால், அந்த இருதயத்திலே தேவனாய கர்த்தர் கொடுக்கின்ற ஒரு விசுவாசி அவனுக்குள்ளாக இடம்பெற்ற ஒரு சந்தோஷம், அந்த வெளிப்பாடு தான் நாம் பார்க்கின்றோம். அதுதான் திராட்சை ரசத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஹார்ட் அண்ட் வைன், இருதயமும் இருதயத்தை நிரப்புகின்ற திராட்சை ரசமும், இருதயமும் இருதயத்தை நிரப்புகின்றதான வெளிப்பாடும் ஒரு மனிதனை சந்தோஷத்துக்குள் கொண்டு செல்கின்றது. ஹல்லேலூயா. அதே வேளையில் அதே இருதயத்திற்குள்ளாக மனுஷனுக்குரியதான அழுத்தங்கள் அவனை சென்று இருதயத்தில் சிந்தனையின் நிறைவுகள், துக்கங்கள், துயரங்கள், பாடுகள், தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அவனுடைய இருதயத்தை அதிகமாக ஆட்கொண்டிருக்கின்ற வேளையில் சில நேரங்களில் இருதயம் கூட வெடித்துவிடும். ஹார்ட் பிரேக், இருதயம் உடைந்துவிடும், இருதயம் அடைப்பாகிவிடும், இருதயம் வலியை கொண்டு வரும். ஒரு இருதயத்துக்குள்ளாக எவ்வளவுதான் தங்கி இருக்க முடியுமோ அவ்வளவுதான் மனிதனுடைய பாடுகளும் மனிதனுடைய வேதனைகளோ மனிதன் படுகிற பிரயாசங்கள் இருக்க முடியும். ஆனால் அவனுடைய இருதயத்துக்குள் ஒன்றே ஒன்று எவ்வளவுதான் சேமித்து வைத்தாலும் அந்த இருதயம் வெடிக்காது. அந்த இருதயத்துக்குள் சேமித்து வைக்கும் பொழுதே அந்த இருதயம் என்றதான பாத்திரமானது அவன் விரிவடைந்து கொண்டே போகின்றது, ஒரு பலூனை போல. அதற்குள் தேவனுடைய வார்த்தைகள் மாத்திரம்தான் எவ்வளவு சேர்த்து வைத்தாலும் அது அவனுக்கு ஜீவனை கொடுக்கின்றது. கர்த்தருடைய வசனம் அவனுக்கு ஜீவனை கொடுக்கின்றது. கர்த்தருடைய வெளிப்பாடு அவனுக்கு குதூகலத்தை கொண்டு வருகின்றது. அவனுடைய இருதயத்தை அது கலிகூறச் செய்கின்றது. ஏன்னா இன்றைக்கு ஒரு சாதாரண மனிதர்கள் இந்திய தேசத்திலேயே சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆனால்
ஏறத்தாழ 250 கோடிக்கு மேலாக அரசாங்கத்துக்கு லாபம் வரும் என்று சொல்லி வருவது என்று பார்த்தால் மதுக்கடை, பியர் ஷாப் என்று சொல்லக்கூடிய மதுக்கடைகளிலிருந்து வரக்கூடிய வருமானம் ஒரு ராஜாங்கத்தை, ஒரு ராஜ்யபாரத்தை, ஒரு தேசத்துக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொருளாதாரமாக கணிக்கிறார்கள். ஏன்? குடிகாரர்கள் பெருகின்றார்கள், சாராய கடைகள் பெருகின்றன, சாராய கடைகள் உற்பத்தி செய்கிறதான தொழிற்சாலைகள் பெருகின்றன. அதனாலே லாபத்தை அடைந்த அரசாங்கம் மிகவும் என்ன செய்கின்றது? அதை ஊக்கப்படுத்துகின்றது, உற்சாகப்படுத்துகின்றது. நீங்கள் எல்லாம் இந்திய தேசத்துடைய செய்திகளை கேட்டிருக்கலாம். அவை கிறிஸ்துவர் பிரியமானவர்களே, நாம் குடிப்பது இயற்கையை கொடுக்கக்கூடிய தற்காலிகமான ஒரு போதைப் பொருளை கொடுக்கவில்லை, தற்காலிகமான ஒரு இன்பத்தை அனுபவிக்க நாம் பிறக்கவில்லை, நித்திய பேரின்பத்தை அனுபவிப்பதற்காக. அந்த நித்திய பேரின்பத்தை அனுபவிப்பதற்காக இந்த இருதயத்தை தேவன் சிருஷ்டித்தார். இந்த இருதயம் ஒரு விதத்தில் நான் பேசும்பொழுது இட் இஸ் a new, புதிய போத்தல் என்று சொல்லக்கூடிய புதியவை, புதிய போத்தல் என்று சொல்லக்கூடிய துருத்தி என்று சொல்லக்கூடிய, நன்றாக தமிழில் சொல்வோம் என்றால் துருத்தி. அவை இஸ்ரவேல் தேசத்திலே துருத்தியை வைத்திருப்பார்கள். அந்த துருத்தியில் தான் தாங்கள் செய்ததான திராட்சை ரசங்களை ஊற்றி வைப்பார்கள். சேர்த்து வைப்பதற்காக அவர் தெரிந்து கொண்டதான பாத்திரம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான ஆத்மாவே. ஆமென். அவர் இருதயம் துருத்தியாக சேமித்து வைக்கக்கூடியதான ஒரு பாத்திரமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமே, நாம் அது தற்போதைக்குரியதான காலங்களை விட்டு நாம் கடந்து வந்திருக்கின்றோம். ஆனால் இந்த இருதயம் என்றதாலே நாம் பார்க்கும் பொழுது இரண்டுமே பத்திரப்படுத்தி வைக்க வேண்டிய ஒன்று. துருத்தியானது திராட்சை ரசத்தை கொள்ளக்கூடிய ஒன்றாக இருந்தால் துருத்தியும் பழமையாக இருக்கலாகாது, திராட்சை ரசமும் பழமையாக இருக்கக்கூடாது. இவை இரண்டுமே ஒன்றை சார்ந்திருக்கின்றவனாலே கெட்டு போகாத துருத்தியாக இருக்க வேண்டும். துருத்தியாக இருந்தால், ஒரு நேர்மையான துருத்தியாக இருந்தால், ஒரு தேவனுடைய வார்த்தைகளை கொள்ளக்கூடிய துருத்தியாக இருந்தால், முதலாவது துருத்தியானது இருதயமானது பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். பரிசுத்தமாக்கப்பட்டதான துருத்தி என்று சொல்லக்கூடிய இந்த இருதயத்தை தான் செய்ய புதிய திராட்சை ரசத்தை ஊற்ற முடியும். ஆகவே a new bottle, a new wine, புதிய துருத்தியும் புதிய திராட்சை ரசமும் காணப்பட வேண்டும். புதிய துருத்தியிலே போதை உருவாக்கக்கூடிய வஸ்துக்களை கொள்வதற்கான ஒரு திராட்சை ரசத்தை ஊற்ற முடியாது. ஏமா அதை தீட்டுப்படுத்திவிடும். அவங்க கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏனென்றால் சில நேரங்களிலே அவைகள் தாங்கிக் கொள்ள முடியாது, இருதயத்தினாலே தாங்கிக் கொள்ள முடியாது, உதவியை பெற்றுக் கொள்ள முடியாது, அவர் வெடித்து விட ஆரம்பிக்கிறது. ஆனால் இங்கே இருதயம் என்ற துருத்தியும் நாம் பாதுகாக்க வேண்டும், இருதயத்திலே ஊற்றப்படுகின்ற திராட்சை ரசத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டும். Both must be preserved. இரண்டையும் பாதுகாக்கப்படத்தக்கதாக ஒரு டிபார்ட்மெண்ட் என்று சொல்வார்கள். அதற்கு ஃபுட் அண்ட் பிவரேஜஸ், preservation of the food and beverages, ஆகாரத்தையும் குடிக்கத்தக்கதான வஸ்துகளையும் சேமித்து வைக்கத்தக்கதான preservation, அது நமக்குள்ளாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. அது இன்றைக்கு பார்க்கின்ற ஒவ்வொரு ஹோட்டல்ஸ், 5 ஸ்டார்ஸ் ஹோட்டல்ஸ் எல்லாம் preservation டிபார்ட்மெண்ட் அடிச்சு வைப்பார்கள். அந்த preservation டிபார்ட்மெண்ட் அடிச்சுனால் செய்த பொருட்கள் கெட்டு போகாமல் இருப்பதற்காக, அவனை பத்திரப்படுத்தி வைப்பார்கள். அப்படி அது இருக்கும்போது நம்மை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவனும் என்ன செய்கின்றார்? பாதுகாக்கப்பட வேண்டியதான துருத்தியை வைக்கின்றார். அந்த துருத்தியினுடைய இருதயமாக இருக்கிறது.
அதிலே அவர் தம்முடைய திராட்சரசத்தை ஊற்றுகின்றார். அவை இரண்டும் பாதுகாக்கப்படும் பொழுதுதான் உண்மையாகவே தேவனுக்கு உகந்ததான ஒரு ஜீவியத்தை, தேவனுக்கு உகந்ததான ஒரு வெளிப்பாடை அவனாலே பேச முடியும். அவை நாம் பார்த்தோம் 16 வகையான பொருட்களாலே செய்யப்பட்டதான இந்த இருதயம், இந்த மனிதனுடைய சரீரம் இருக்குமானால், அதே விதமாக திராட்சை ரசத்தையும் செய்வதற்கு இயற்கையில் காணக்கூடிய பொருட்களை தேவன் வைத்திருக்கின்றார். ஏமா திராட்சை ரசத்தை எங்கிருந்து கொண்டு வருகின்றார்? திராட்சை செடியில் உருவாகுகின்ற வெளிவருகின்ற திராட்சை பழத்தில் தான் திராட்சை ரசத்தை கொண்டு வருகின்றார். இதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது என்ன சொன்னார்? நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நம்மை எவ்விதமாக தேவன் உயர்த்தி வைத்து பேசுகிறார் என்று பாருங்கள். அவர் மெய்யான திராட்சை செடியும் நாம் கொடியுமாக இருந்தால்தான் கனிகளை கொடுக்க முடியும். அது கிறிஸ்துவும் அது மனவாட்டியும். ஒரு கணவனோ மனைவியுமாக இருந்தால்தான் கனிகளை கொடுக்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவை உண்மை என்பதை நிரூபிக்கிறது. அதே விதமாக ஆண்மரம் பெண்மரம் என்று சொல்லி இரண்டாக பிரிக்கலாம். ஆனால் இந்த திராட்சை செடியோடு கூட ஒட்டி இருக்கின்ற கொடி, இந்த கொடியின் வாயிலாகத்தான் கனிகள் பிறப்பிக்கப்படும். நம்மை தேவன் அழைத்திருக்கிற அழைப்பு ஒரு விசேஷித்த அழைப்பு, உன்னத அழைப்பு. கர்த்தராகிய இயேசுவினுடைய விழா எலும்பாக இருக்கக்கூடிய மனவாட்டியே, கிறிஸ்து உன்னை தூக்கி எறிந்து விடாதபடி, கிறிஸ்து உன்னை தூக்கி எறிந்து காய்ந்து போன செடியா இருந்து அக்கினிலே உன்னை சுட்டிருக்காதபடிக்கு நீயும் நானும் கிறிஸ்துவோடு கூட எப்பொழுதும் இணைந்திருக்க வேண்டும். ஆமென். ஏன்? அது இரண்டும் ஒன்று சேர்ந்தாதான் கனிகளை பிறப்பிக்க முடியும். எந்த ஒரு விசுவாசியும் தன்னிச்சையாக கனிகளை கொடுக்க முடியாது என்பதை முதலாவது அறிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு விசுவாசியும் சொல்லக்கூடிய மனவாட்டி மணவாளனுடைய இணங்கி இருக்க வேண்டும். அந்த மணவாளனுடைய ஜீவன் தான் மனவாட்டிக்குள் வருகின்றன. அவர் இல்லாமல் நாம் இல்லை. நாம் இல்லாமல் பேசுகின்றார். நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவர். நான் என் நேசருடையவர், என் நேசர் என்னுடையவர். ஒரு இணக்கம். நீ தேவனை விட்டு சிறிது விலகி போகத்தக்கதாக சூழ்நிலையை சாத்தான் கொண்டு வந்து வைத்து விட்டால் நீ பிரிந்து போவதே உனக்கு தெரியாது. நீ கர்த்தரை விட ஆரம்பிக்கிறாய், கர்த்தரை விட்டு எங்கோ போன பின்பாடு தெரிகின்றது. ஆகவே கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கிறிஸ்துவோடு கூட நாம் இணைந்திருக்க வேண்டும் என்பதை சொல்லும் பொழுது நம்முடைய சரீரத்திலே கால்சியம், பொட்டாசியம், மேக்னீசியம், அயன், குளோரின், சோடியம் என்று சொல்லக்கூடிய 16 வகையான பொருட்களை தேவன் வைத்திருக்கின்றார். அதே 14 வகையான பொருட்கள் கொண்ட பூமியில் தான் தாவரங்களும் விளைகின்றன. தாவரங்களுக்குள்ளாக நாம் பார்க்கின்றோம். பொட்டாசியத்தை கம்பெனிகள் தாவரங்களை வைத்து மருந்து தயாரிக்கின்றார்கள். தயாரித்து என்ன சொன்னார்கள்? இது அயன், இது சோடியம், இது கால்சியம், இது பொட்டாசியம், இது உங்களுக்கு மிகுந்த பயனை கொடுக்கும் என்று சொல்லி வைத்திய முறையிலே தாவர ராஜ்யங்களிலிருந்து எடுத்து மூலிகைகளாக மக்களுடைய சரீரங்களை வியாதிகளிலிருந்து சுகப்படுத்துவதற்காக, இல்லை என்றால் சரீரம் ஆரோக்கியமாக இருப்பதற்காக, சதகாத்திரம் இருப்பதற்காக, வலிமை இருப்பதற்காக அவர்கள் பல கோணங்களிலே கேப்சூல்ஸ், டேப்லெட்ஸ், பில்ஸ், இன்னும் சொல்லுவோம்னா நாம் பிடிக்கும் சிரப்ஸ் என்று சொல்லக்கூடியவனை கொடுக்கிறார்கள். பாருங்கள், இந்த இயற்கைக்குரிய மனிதனுடைய சரீரத்துக்கு இயற்கையிலே இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு சரீரத்தை ஆத்மாவை பலப்படுத்துகிறார்கள். ஆனால் நம்முடைய ஆவியையும் நம்முடைய ஆத்மாவையும் நம்முடைய சரீரத்தையும் பலப்படுத்த பூமியிலே சிருஷ்டித்தார். சிருஷ்டிக்கப்பட்ட பொருட்களாலே உருவாக்கப்பட்டு உருவமைக்கப்பட்டிருக்கின்றன. நாம் இன்றைக்கு இந்த இயற்கையான சரீரத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகின்றோம். மெய்தான். ஏனென்றால் இந்த சரீரம் தேவனுக்குரியது.
இந்த சரீரம் தேவனுடைய சரீரத்தினுடைய அவயங்களாக இருக்கின்றன. ஆனால் சரீரத்துக்குரிய சுகவீனம் உண்டாகின்றது, ஆவிக்குரிய சுகவீனம் உண்டாகின்றது, ஆத்மாவுக்குரிய சுகவீனம் உண்டாகின்றது. ஆனால் சரீரத்துக்குரிய சுகவீனத்துக்காக சரீரத்துக்குரியதான தேவனுடைய கிருபையினாலே சிருஷ்டிக்கப்பட்டவையினாலே நாம் இதை எடுத்து புசிக்க ஆரம்பிக்கின்றோம். ஆனால் ஒருவன் ஆவிக்குரிய வியாதி அவனுக்கு வரலாகாது. ஒருவனுக்கு ஆவிக்குரிய வியாதி எப்படி வருகின்றது என்றால், அவனுக்கு தன்னை தான் யார் என்று தன்னுடைய நினைவை இழக்கின்றான் அல்லவா, அவனுக்கு ஆவிக்குரிய நினைவிழப்பு உண்டாகின்றது. ஆவிக்குரிய நினைவிழப்பு என்றால் ஸ்பிரிச்சுவல் அம்னீசியா. இந்த வியாதி யாரை தாக்கும் என்றால், மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவனை, மறுபடியும் பிறந்த ஒரு ஊழியனை, மறுபடியும் பிறந்த ஒரு தேவகுமாரனை, மறுபடியும் பிறந்த ஒரு தேவகுமார்த்தியை இது நிச்சயமாக தாக்கும். ஆகவே வியாதிகளிலே பலவிதமான வியாதிகள் உண்டு. ஏன்னா பிசாசு என்ற செய்தியை நாம் பார்க்கும் பொழுது, அவன் ஒருவன் பிசாசு சரீர ரீதியாக வருகின்றான், பிசிக்கல் ரீதியாக. அடுத்து ஆவிக்குரிய ரீதியாக வரும்போது ரிலிஜியஸ் ரீதியாக. அடுத்து அவனை நாம் பார்க்கும் பொழுது என்டைசிங் ஸ்பிரிட்ல வருகின்றான். வியாதிகள் இருந்தால் இரண்டு வகையிலே நம்மை தாக்க ஒன்று கூடாது. ரிலிஜியஸ் ரீலம் என்று சொல்லக்கூடிய வியாதியும் நம்மை தாக்கக்கூடாது. நம்முடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தி தம்மை யார் என்று மறக்கக்கூடிய அந்த வியாதியும் நம்மை ஆளக்கூடாது. ஆமே. அவே இந்த ஆவிக்குரிய நினைவிழப்பு என்ற வியாதி வந்தால் ஒருவன் சரீரத்திலும் பாவம் செய்வான். ஏமா சிகரெட்டு பிடிப்பான், ஜோஸ் இடத்திலே செல்ல ஆரம்பிப்பான், வசீகரமான ஆவியாலே மத ரீதியாக ஓடுவான், ஸ்தாபனங்களை விட்டு வந்தவன் ஸ்தாபனங்களை தேடுவான். ஸ்தாபனத்தை இயேசு கிறிஸ்து ஒருபோதும் உருவாக்கவில்லை. பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், ஏரோதியா சபை, செலோக்கியா சபை என்று சொல்லக்கூடிய அத்தனை சபைகளிலும் இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து சென்று அத்தனை ஸ்தாபனங்கள் மத்தியிலும் ஊழியம் செய்தார். அவர் ஸ்தாபனத்துக்கு விரோதியாக இருந்தார். ஸ்தாபன மக்களுக்கு விரோதியாக இருக்கவில்லை. ஸ்தாபன முறைமைகளுக்கு இயேசு கிறிஸ்து அன்றைக்கே விரோதியாக இருந்தார். நாம் ஸ்தாபன சகோதரர்களை நேசிக்கிறோம், ஸ்தாபன சகோதரர்களை நாம் பழகுகிறோம், அன்பு பாராட்டுகின்றோம். அவர்கள் நமக்கு விரோதிகள் அல்ல. ஆனால் நான் அவருடைய முறைமைகளை அவர்கள் முற்றிலுமாக பிசாசினாலே ஆளுகை செய்யக்கூடிய நிர்வாகத்தின் கீழாக இருக்கின்றவர்களாலே அதை நாம் ஆதரிப்பதில்லை. ஆகவேதான் முற்றிலுமாக நாம் கத்தோலிக்க மார்க்கத்தை விட்டு அடியேன் வெளியே வந்தேன். என்னுடைய மனைவி பெண்டெகோஸ்டல் மார்க்கத்தை விட்டு வெளியே வந்தார்கள். என் உறவினர்கள் சிஎஸ் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை விட்டு காலத்தின் செய்திக்கு வந்தார்கள். என்றைக்கு இந்த செய்திக்கு வந்தார்களோ இன்றைய வரைக்கும் அவர்கள் திரும்பி பார்க்கவில்லை. ஏன்னா கர்த்தரை காத்தாலோ என்னை காக்காவிட்டாலும் யாருடைய விசுவாசத்தை எடுத்துக்கொண்டார்கள்? ஒரு பகனுடைய வாசலை சிந்தித்துக் கொள்வோம் என்ற செய்தியின் கீழாக பிறந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ராஜாவுக்கு முன்பாக தைரியமாக சவால் விட்டார்கள். நாங்கள் உங்களுடைய ஸ்தாபன முறைமைப்படி, உங்களுடைய விக்கிரகத்தின் ஆராய்ச்சிப்படி, உங்களுடைய மத ரீதியாக நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய நினைவின் வியாதிக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் என்று தைரியமாக நின்று ஜெயித்துக் கொண்டார்கள். ஆமே. ஆகவே இந்த மத ரீதியான ஆவிகள் ஆளுகை செய்யக்கூடாது. சரீரத்தை ஆளுகை செய்யக்கூடாத ஆவிகள் நம்மை ஆளக்கூடாது. வசீகரிக்கக்கூடியதான ஆவிகள் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. ஏனென்றால் நமக்கு இந்த தேவன் பிரத்யட்சமான செய்திகளை கொடுத்திருக்கிறார் என்பதை அமர்ந்திருக்கும் பொழுது இவன் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கின்றோம். ஏமா நீ உண்மையான தேவனுடைய வெளிப்பாடை நீ பெற்றிருப்பாய் என்றால், நீ இயற்கையிலேயே உன்னுடைய தகப்பனுடைய அணு தாய்க்குள்ளாக வந்து நீ வெளியே வந்தாய் என்பதை நீ இயற்கையில் அறிந்திருக்கின்றாய். ஆனால்
நீ தேவனுடைய ஜீவனுள்ள மரபு அணுவை நீ பெற்றிருப்பாயானால், அல்லேலூயா, உன் மரபு அணு கிறிஸ்துவாக இருக்குமானால் நீ கிறிஸ்து செய்தவர்களை மாத்திரம்தான் செய்வார். கிறிஸ்து ஜூதாடினாரா? கிறிஸ்து சினிமா பார்த்தாரா? கிறிஸ்து கிரிக்கெட் ஆடினாரா? கிறிஸ்து கபடி ஆடினாரா? கிறிஸ்து எந்த ஒரு ஸ்தாபனத்தில் மெம்பர்ஷிப் ஆனாரா? இல்லை சகோதரனே. நாம் கிறிஸ்து எத்தனை ஆடைகளை கொண்டு வந்தார் ஊழியத்திற்கு தெரியுமா? ஏதாவது வீடு கட்டி கொண்டு வந்து உள்ளே தங்கியிருந்து ஊழியம் செய்ய வந்தாரா? இல்லை. நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமல்ல என்று சொல்லி ஒரு பரதேசியாய் ஊழியத்துக்கு வந்தார். அந்த பரதேசி இன்றைக்கு நான் ஒவ்வொரு நாளும் சுகமான ஆகாரத்தை புசித்து நலமான ஆடைகளை அணிந்து வசதியான வீடுகளில் தங்கியிருந்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இரவெல்லாம் ஜெபித்து பகலெல்லாம் ஊழியம் செய்தால் தங்குவதற்கு இடமில்லை. அதை எப்படி நிரூபித்து கண்டிருக்கிறார் என்று பார்த்தா, படகிலே வரும் பொழுது மிகவும் சோர்வுற்று களைப்படைந்து படகிலே படுத்து உறங்கினார். அல்லேலூயா. எந்த வீட்டில் அவர் தங்கி அவர் தூங்கினார், உறங்கினார், இளைப்பாறினார் என்று சொல்லி எங்காவது வேதாந்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? இல்லை. நம்மை அழைத்த தேவன், நம்மை அழைத்திருக்கிற அழைப்பு உன்னத அழைப்பு. இதற்காக தேவநாயகத்தை நம்மை அழைத்திருக்கும் பொழுது நம்முடைய சரீரத்திலே அடங்கி இருக்கின்ற பொருள்கள் என்ன? இந்த சரீரத்துக்கு நீ மாம்சமாக உலக பிரகாரமாக இச்சைகளுக்காக ஆசைப்பட்டு நீ தன்னை அடிமைப்படுத்திக் கொண்டிருப்பிருந்தால் இந்த சரீரம் உலகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கும். ஒருவேளை இந்த சரீரத்தை நீ பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு சுத்தமானாய் தன்னை காத்துக்கொண்டு, ஆனால் ஆவியானது பொருளாசை மீதாக, பணத்தின் மீதாக, இன்னொரு இச்சை, மாம்ச இச்சை, ஆவிக்குரிய இச்சை, ஆவிக்குரிய வைத்துக் கொண்டு சரீரத்துக்குரிய இச்சைகளை கற்கக்கூடிய காரியங்களாக இருக்குமானால் நிச்சயமாக நம்முடைய சரீரங்களும் தீர்க்கப்படும், நம்முடைய ஆவியும் தீர்க்கப்படும். கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப சகோதரனே, சென்னையிலே மனவாட்டி சபை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மலேசியா, சிங்கப்பூரிலே மூத்த தாசனம் ஊழியக்காரமாக குடும்பங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பலர் அங்கே கேட்டுக்கொண்டிருக்கத்தக்கதாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் எல்லோரையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர்கள் அவருடைய தேவனை ஆராதித்தார்கள். அவர் தேவனுக்கு அழைக்கப்பட்டவர்கள், ஆவியிலே மறுபடியும் பிறந்தவர்கள். ஆமென். ஆகவே இந்த சரீரமும் கூட இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய அடக்கங்களை கொண்டு சேர்த்து வைக்கப்பட்டதான வசனங்களினாலே, வார்த்தைகளினாலே காக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. ஆமென். வாயு பொருளை பார்த்தால் ஹைட்ரஜன் சொல்லலாம், நைட்ரஜன் சொல்லலாம், ஆக்சிஜன் என்று சொல்லலாம். ஆமென். இவைகள் எல்லாம் மூக்கின் வாயிலாக சென்று நாம் சுவாசிக்கத்தக்கதான சுவாச குழாய்களே சுவாச பை அடைகின்றது. ஒருவரத்திலே திண்ம பொருள் சொல்ல ஹைட்ரஜன், நைட்ரஜன் என்று சொல்லக்கூடிய, ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடிய துவாரத்தின் வாயிலாக சரீரத்துக்கு உள்ளே போகின்றது. ஆகாரமும் உணவு குழாய்க்கு உள்ளே போகின்றது. ஆவியும் காட்சிகளும் உள்ளேதான் போகின்றன. எவ்வளவு சிஸ்டம் பாருங்க. இந்த சரீரத்தை தேவன் இயக்குவதற்காக வைத்திருக்கின்ற காட் சிஸ்டம். காட் உள்ளான உறுப்புகளை எவ்விதமாக அமைத்திருக்கின்றார். உணவு குழாயை தனியாக பிரிக்கின்றார், மூச்சு குழாயை தனியாக பிரிக்கின்றார். அவரெல்லாம் சேர்ந்து இருதயத்துக்குள்ளே போகின்றது. இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான கிட்னிஸ் தனியாக போகின்றது. ஒவ்வொரு நரம்புகளும் நாடுகளும் இயற்கையை ஜீவிக்கக்கூடிய ஒன்றாக போய்கொண்டிருப்பதை போலதான் இந்த சரீரத்துக்குள்ள வாழ்கின்றதான இன்னொரு மனுஷன் ஆவிக்குரிய மனுஷன். ஆமென். இந்த ஆவிக்குரிய மனுஷன் எப்படியாக வாழ வேண்டும்? இயற்கையிலே வாழ வேண்டும். இயற்கையிலே வாழ்வதற்காக தேவன் கொடுத்த பொருட்களை வாங்கி அவன் உணவாக ஆவிக்குரியலை பெற்றுக்கொண்டு ஆவிக்குரியலை நிதானித்து அவன் அதை விசுவாசித்து வாழ்ந்தான். ஆவிக்குரிய வாழ்க்கை யாரை வெளியே கொண்டு வரும் என்றால் உள்ளான மனுஷனை வெளியே கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஏமா அநேகமான இயற்கையில சொல்லிக்கொண்டே போகலாம்.
இயற்கையான சரீரம் ஆமென் ஒரு வளர்வதற்கு ஆகாரம் எவ்விதமாக புசித்து நாளுக்கு நாள் வளர்கின்றதோ ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய சரீரம் வளர்கின்றது. ஆமென். ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய சரீரங்கள் தேய்கின்றன. ஆனால் உள்ளான இருக்கின்ற மனுஷனோ அவன் தேய்மானத்தை கொண்டவன் அல்ல. ஆவிக்குரியவனுக்கு தேய்மானம் அல்ல. ஆவிக்குரிய புலன்கள் தேய்மான புலன்கள் அல்ல. ஆவிக்குரியவர்களை ஆவியானதை சேர்க்க 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 இந்த உள்ளான மனுஷன் வெளியே வருவான். இந்த பூர்ணமான சரீரம் அவனது வெளியே விழும். பூமிக்குரிய மேனி விழும். அந்த உள்ளான சரீரத்தை கொண்டவன் வானத்துக்குரிய மேனியை கொண்டவனாக பூரணம் இருந்தவனாக தேவ சமூகத்திலே கடந்து போவான். ஆமென். அவன் ஸ்பிரிச்சுவல் பாடி ஆவிக்குரிய பாடியும் சாதாரணமானது அல்ல. ஆவிக்குரிய சின்ன பிள்ளையாக பிறந்து நாளுக்கு நாள் ஆவிக்குரிய சரீரமும் வளர்கின்றது. இயற்கைக்குரிய சரீரமானது எவ்விதமாக வளர்கின்றதோ அதே விதமாக ஆவிக்குரிய வளர்ச்சி. சரீரத்துக்குரிய ஒரு மறுரூபம், ஒரு ஆவிக்குரிய ஒரு மறுரூபம். 10 வருடத்துக்கு முன்பாக பார்த்த ஒரு நண்பனை 10 ஆண்டுகள் கழித்து பார்த்தால் அவன் இருந்த விதமாக இருக்க மாட்டான். அவனுடைய சரீரத்துடைய வளர்ச்சிகள், அணுக்கள் வளர்ச்சி, தோள்களின் வளர்ச்சி, தோள்களுடைய பிரகாசம் பார்க்க முடியும். ஆவிக்குரியவனோ நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அவன் உள்ளான வளர்ச்சியை பெறுகின்றான். ஆனால் ஒரு நாள் அந்த சரீரம் மறுரூபம் அடைய போகிறது. வெளியான சரீரம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வளர்ச்சிகளை தோற்று மாறுகின்றது. ஆனால் உள்ளான சரீரம் உள்ளிருந்து வெளியே வரும்போது ஒரே நிமிடத்திலே அந்த மறுரூபத்தின் சரீரத்தை பார்க்க போகிறோம். அதற்கும் வளர்ச்சி தேவை. So growth of the spiritual body. ஏமா ஆவிக்குரிய சரீரமானது வளர்ச்சி அடைகின்றது. நாளுக்கு நாள் மறுரூபத்தை அடைந்து கொண்டு வருகிறது. ஏமா ஆனால் இயற்கையில காணக்கூடிய சரீரம் ஒரே நாளிலே மறுரூபத்தை கண்டடையும். ஏமா அவன் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பாடி சேஞ்சஸ், சரீர மாற்றத்துக்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம். மறுரூபத்தில் வல்லமை தேவன் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதற்காக நம்முடைய துருத்தி நம்முடைய முகக்கலையை உண்டு பண்ணும். இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசம், முகக்கலையை உண்டு பண்ணக்கூடிய எண்ணெய், இருதயத்தை ஆதரிக்கக்கூடியதான வார்த்தை, வார்த்தை அப்பத்துக்கு அடையாளம், எண்ணெய் பரிசுத்தாவிக்கு அடையாளம், திராட்சை ரசமோ வெளிப்பாடுகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த மூன்றும் ஒரு விசுவாசிக்குள் இருக்க வேண்டும். ஒரு விசுவாசிக்கு தான் தேவன் இதை கொடுப்பார். ஒரு விசுவாசி தான் ஆமென் என்று சொல்லி ஆர்ப்பரிப்பான். ஆமென். அவன் அதிலே வைத்திருக்கிறான். நான் தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ளும் பொழுது அது என்னை மாற்றத்துக்குள்ளே கொண்டு வருகிறது. யாரும் யாரையும் மாற்றவே முடியாது. ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் அது தேவனால் மாத்திரம் தான் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். உன்னை மாற்றினவர் யார்? என்னை மாற்றினவர் யார்? உங்களுக்குள்ளே நிச்சயமாக தேவன் அந்த மாற்றத்தை கொண்டு வருவார். ஆமென். எல்லாமே நாம் பார்க்கும்போது இயற்கைக்கு அடையாளமாக மாதிரியாக இருக்கிறது. நேச்சுரல் டைப்ஸ் ஃபார் தி ஸ்பிரிச்சுவல். இயற்கையான சகல மாதிரிகளும் ஆவிக்குரியவர்களுக்கு அடையாளமாகவே இருக்கிறது என்பதை பல முறை நாம் கேட்டிருக்கின்றோம். ஆமென். அதை நாம் இன்றைக்கு நாம் பார்க்கும்போது 2 வகையான வைன், 2 வகையான போதையூட்டும் திரவம், 2 வகையான போதையூட்டும் திரவங்கள். ஒன்று உண்மையான திராட்சை ரசம், இன்னொன்று போலியான ஒரு திராட்சை ரசம். போலியான திராட்சை ரசத்துக்கு அடையாளமாகத்தான் தேவனும் நம்ம ஆவியிலே நிறைந்திருக்க வேண்டும் என்றால் அந்த திராட்சை ரசத்தை கொடுக்கின்றவர் தேவன். அவர்தான் பரிமாறுகிறவர். அவர்தான் பரிமாறுகிறவர். He is the steward. நெகேமியா ராஜாவுக்கு முன்பாக பானபாத்திரக்காரனாக இருந்தான்.
ஆகாரத்தையும் திராட்சை ரசத்தையும் அவன் பரிமாறி கொடுக்கின்றவன். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமத்திலே திராட்சை ரசத்தை பகிர்ந்து கொடுக்கின்றவர், ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கின்றவர். ஆமென். அவர் விரும்பி ஒருவனுக்கு கொடுத்தால்தான் அவன் பெற்றுக்கொள்ள முடியும். அவர்தான் விருப்பம் உள்ளவன் என்னிடத்தில் வரக்கணவன், தாகம் உள்ளவன் விலையுமின்றி பணமுமின்றி வாங்கி என்னிடத்தில் வாங்கிக் கொள்ள கடவன். ஓ தாகமா இருக்கிறவர்களே என்று சொல்லும் பொழுது போலியான வயினுக்காக நாம் தாகம் கொண்டிருக்கின்றோம் என்று நாம் பார்க்கும் பொழுது இந்த 2 திராட்சை ரசங்களையும் நாம் அறிய வேண்டும். இதை இந்த 7 சபையின் காலங்களை நம்முடைய சகோதரர் நாத்தான் சகோதரர் பிரசங்கித்தார்கள் அல்லவா? அதிலே 2 வகையான திராட்சை கொடிகள், திராட்சை செடிகள், திராட்சை ரசம் இருக்கிறதையும் அவர் சொன்னதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 2 wine, அதை சொல்லும் the revelation of the 2 spirits, 2 வகையான ஆவிகளை பற்றிய வெளிப்பாட்டை 7 சபையின் காலங்களுக்குள்ளாகத்தான் அந்த வெளிப்பாடை நாம் பெற முடியும். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேயர்களே, நீ கடைசி காலத்தின் செய்திக்காக தேவனை அழைத்திருந்தால் நீ அர்ப்பணிக்க வேண்டியவன். நீ அர்ப்பணித்திருப்பாயானால் உன்னை முத்திரித்திருப்பார். உன்னை முத்திரித்திருப்பாரானால் நீ வெறும் அழைக்கப்பட்டவனாய் இருந்து நீ முத்திரிக்கப்படாமல் இருந்தால் செய்திக்கு சீரியஸாக வாருங்கள். தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, கோயம்புத்தூர் சபைகளே யோசித்து பாருங்கள். செய்திகளை கேட்டுக்கொண்டுள்ள இலங்கை விசுவாசிகளே, இந்திய தேசத்துடைய ஊழியர்களே, ஏமா இந்த உண்மையாக இந்த 2 ஆவிகளுடைய வெளிப்பாடை பெற்றால் ஏமா எந்த ஒரு சக்தியும் நாம் இலகுவாக ஜெயித்து விடலாம். அந்த 2 பற்றிய வெளிப்பாடை நாம் பெற்றுக்கொண்டால் சாத்தான் நமக்கு முன்பாக தோற்கடிக்கப்பட்டவன். இந்த 2 ஆவிகளை பற்றிய வெளிப்பாடை பெற்றால் நீ உண்மையத்திலே தேவனுக்கு உத்தமமுள்ள ஊழியக்காரன். நீ உண்மை அவைதான் கான்ஃபிளிக்ட் பிட்வீன் காட் அண்ட் சாத்தான். சாத்தானுக்கும் தேவனுக்கும் மத்தியில் நடந்த ஒரு பெரிய ஒரு போராட்டம் அல்லவா? சாத்தானும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன் தான். அவன் தேவனுடைய வலது புறத்தில் இருந்தவன் தான். தேவனுடைய சகலமும் அவன் அறிந்தவன் தான். ஆனால் அவனுக்கு 3 காரியங்களால் செய்ய முடியாது. அவனுக்கு சிருஷ்டிக்க முடியாது, அவனுக்கு அன்பு கூற முடியாது, அவனுக்கு சுகமாக்க முடியாது. இந்த 3ஐயும் அவனாலே செய்ய முடியாது. அவனை பற்றிய வெளிப்பாடு எல்லாம் நாம் செய்தியின் வாயிலாக கேட்கின்றோம். செய்தியாளர்கள் தேவன் எழுப்பியிருக்கின்றார். செய்தியாளர் தேவன் எழுப்பியிருக்கின்றார். இன்றைக்கு தேவன் சபையை பரிபூர்ணப்படுத்துவதற்காக 5 வகையான ஊழியர்களை தேவன் வைத்திருக்கின்றார். ஆனால் இன்றைக்கு சுவிசேஷங்களை பார்க்கலாம், போதகங்களை பார்க்கலாம், மேய்ப்பர்களை பார்க்கலாம். ஆனாலும் தன்னை அப்போஸ்தலன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களை இந்த உலகத்திலே 5 பார்க்க முடியவில்லை. தீர்க்கதரிசி என்று அழைப்பை பெற்று அபிஷேகம் பெற்றவன் நான் தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவனை இன்னும் பார்க்கவில்லை. ஆனால் இந்திய தேசத்துக்கு 1997ஆம் ஆண்டிலே உகண்டா தேசத்திலிருந்து அப்போஸ்தலன் என்று அழைத்துக் கொண்டு ஒருவர் வந்தார். அவர் மெய்யாகவே அந்த அப்போஸ்தலன் ஊழியத்தை அவர் செய்து காண்பித்தார் இந்திய தேசத்தில். ஆனால் பல தேசங்களிலிருந்து மிஷனரி என்று வருகின்றார்கள். அவர்களை ஒரு விதமான அடையாளங்களை பார்க்க முடியவில்லை. ஆனால் என்னுடைய கண்களிலே பார்த்த ஒரே ஒரு அப்போஸ்தலனை நான் பார்த்தேன். அவரும் இறந்து விட்டார். நான் ஒரு அப்போஸ்தலனுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றேன். ஒரு தீர்க்கதரிசியாக காத்துக் கொண்டிருக்கின்றேன். விளையாடப்பட்ட சுவிசேஷத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அருமையான போதகர்கள் இருக்கிறார்கள், அருமையான மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நான் நம்முடைய விசுவாச களத்திலே, ஊழிய களத்திலே காண வேண்டும் என்று வாஞ்சிக்கின்றேன். அதற்காக நாம் ஜெபம் செய்வோம். ஏன்னா அப்போஸ்தலர் உபதேசத்துக்கு திருப்பப்பட்டிருக்கின்றோம். அப்போஸ்தலன் எங்கே? ஏன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கை தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசி எங்கே? பிலிப்பு சுவிசேஷகராக இருந்தால் இன்னைக்கு நாங்கள் சுவிசேஷகராக இருக்கிறோம். ஆமென்.
அகிலா பிரிஸ்கிலா போன்றவர்கள் சபையை நடத்தினார்கள். அங்கே மேய்ப்பராக இருந்தார்கள், போதகர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு எங்க தேவன் அங்கவீனமற்ற தேவன், அங்கவீனமற்ற ஊழியம், அதை எழுப்பி ஆக வேண்டும். ஏமா ஒரு தீர்க்கதரிசி எழுப்பி தேவன் கொண்டு வந்தால் சபையில் நடக்கின்ற மக்களுடைய குறை குற்றங்களை ஓப்பனாக சொல்வார். அவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்துவார். ஆமே. இன்றைக்கு அப்படிப்பட்ட வரங்களுக்காக நாம் காத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த உண்மையான திராட்சை செடியும் கொண்டு வரக்கூடிய ரசத்தையும் போலியான திராட்சை செடியை உருவாக்கக்கூடிய ரசத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆவிக்குரியதிலே you must have the revelation of the two spirits. நீ இரண்டு ஆவிகளை பற்றிய வெளிப்பாடை நீ பெற்றால் கிறிஸ்துவின் ஆவி எது, அந்தி கிறிஸ்துவின் ஆவி எது என்று அடையாளம் கண்டுகொள்ள முடியும். ஏமா ஆகவே நாம் இங்கே பார்க்கின்றோம், நம்முடைய சரீரத்தில் ஏதோ ஒன்று குறைவாக இருந்தால், ஒரு விட்டமின்ஸ் குறைவாக இருந்தால் அந்த விட்டமின் குறைவை கேட்டதான வியாதியினுடைய அறிகுறியை சரீரத்திலே பார்க்கலாம். அப்படித்தானே வேல்கி? சரீரத்திலே ஒரு மாற்றம் உருவாகும். ஏதோ ஒரு சிக்னஸ் உன்னை தாக்கும். அதே விதமாக ஆவிக்குரிய ஜீவித்திலே நீ பெற்றுக் கொண்டிருக்கின்ற பரிசுத்த ஆவியை உனக்குள்ளாக வியாதிகள் வரத்தக்கதாக ஏதோ ஒரு ஆவிக்குரிய உனக்கு சிக்னஸ் உனக்குள்ளே வருமானா, அதை தாக்கக்கூடிய ஒன்றாக இருக்குமானால் அதை நீ பகுத்தறிய வேண்டும். Diagnose the spirit, discern the spirit, diagnose the disease. ஆவிகளை பகுத்தறிய வேண்டும். நோய்களை நாம் கண்டுபிடிப்பதைப் போல நமக்குள் என்ன நோய்கள் நம்மை தாக்க வருகிறது, நான் எங்கே எதிரே பலவீனம், என்னுடைய பலவீனம் என்ன என்று தேவனுடைய சமத்திலே நம்முடைய பலவீனத்தை சொல்லும் பொழுதுதான் தேவன் அவர் பரிபூர்ணமான பலத்தை கொண்டு நம்முடைய பலவீனத்தை நீக்குவார். உன்னுடைய பலவீனம் உனக்கு தெரியும். உன்னுடைய பலவீனம் உனக்கு மாத்திரம் தெரிந்தால் பரவாயில்லை. உன்னுடைய பலவீனத்தை பலர் பார்த்தால் அவர்களும் பலவீனம் அடைவார்கள். ஆமென். ஏமா மரக்கறி புசிப்பது இல்லையென்றால் இறைச்சி மாமிசம் புசிப்பது ஒருவனுக்கு இடராயிருந்தால் அவனுக்காக நீ புசிக்காமல் விட்டு விடுவது மேன்மையானவா? நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு இடராக இருக்கலாகாது. ஆமென். ஆவியின் ஆவிகளை நாம் பகுத்தறிந்து எங்கே நாம் தவறு இருக்கின்றோம், எங்கே நம்மள குறை இருக்கிறது என்று நாம் கண்டுகொண்டு என்ன செய்ய வேண்டுமா? இன்னைக்கு ரீசார்ஜ் ரீஃபில். நம்மளோட மொபைல்ல பேட்டரி இல்லைன்னா சார்ஜ் பண்ணிக்கிறோம், பேசுறதுக்கு பணம் இல்லைன்னா டேட்டா போடுறதுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம். ஒன்று குறைவுபடும் பொழுது நமக்கு நல்லா தெரிகின்றது. அவ்விதமாக நம்முடைய சரீரத்தில் பலவீனம் பராக்கிரம் வீட்டில் செல்லக்கூடிய உணர்வாயானால் பலவிதமான சரீரத்துக்குள்ளால் பூந்து கொள்ளும், மனசிலே பூந்து கொள்ளும், சரீரத்திலே பூந்து கொள்ளும். ஆனால் நாம் எப்பொழுதும் தேவனுடைய சமத்திலே ஆவியாலே நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஆவியில் அனல் உள்ளவர்களாக இருங்கள். We must be refilled. தேவனுடைய ஆவியில் நிறைந்து கொண்டிருக்கத்தக்க தேவ சமத்தை நாட வேண்டும். நம்மை நிரப்புகிறவர் தேவன். பரிசுத்தத்தை ஜெயம் கொள்ள முடியும், பாவத்தை ஜெயம் கொள்ள பரிசுத்த ஆவியால் முடியும், அசுசியை மேற்கொள்ள முடியும் என்றால் பரிசுத்த ஆவியால் முடியும். நாம் ஜெயம் கொள்ள முடியவில்லை என்றால் உலக சபை ஸ்தாபனமான நமக்கு எதிராக வரும் பொழுது எதை கொண்டு செலுத்தி புதிய துருத்தியிலே தேவன் ஊற்றிருக்கின்ற அந்த revelation will overcome. வெளிப்பாடு தான் ஜெயம் கொள்ளும். ஆமென். வெளிப்பாடு நிச்சயமாக ஜெயம் கொள்ளும். நிக்கோலாய் மதஸ்தன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயம் கொள்ளும் புறப்பட்டு வந்தானே, சபையின் காலையிலே அவனாலே ஜெயம் கொள்ள முடிந்ததா? இல்லை. அவன் என்றைக்குமே தோற்று போனவன். அவனாலே ஜெயம் கொள்ள முடியாது. சாத்தான் ஜெயம் கொள்ள முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்ட வீரன். இஸ் a mighty conqueror. சர்வ வல்லமையுள்ள ஜெய வீரன். ஆமென். ஆவே சர்வ வல்லமையுள்ள ஜெய வீரனா இருக்கிறவனாலே நாம் பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய சரீரத்துக்குள்ளாக பரிசுத்த ஆவி ஃபீடிங் உண்டாக வேண்டும்.
நம்முடைய சரீரத்திற்குள்ளாக பரிசுத்த ஆவி தங்க வேண்டும். புறாவை போல இறங்கி வந்து இயேசு கிறிஸ்து மீதாக யோர்தான் நதியிலே அமர்ந்த அதே பரிசுத்த ஆவி நம்மீதாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட பிறகு அதிகாரம் என்று சொல்லக்கூடிய வல்லமை பெறக்கூடிய ஆவியின் அபிஷேகம் பெற வேண்டும். புதிய பிறப்பு வேறு, அதிகாரம் என்பது வேறு. Amen. New birth is different from anointing of the body. Amen. புதிய பிறப்பு முதலாவது பகுதி, அபிஷேகம் பெற்று தேவனுடைய குமாரத்தியாவது இரண்டாவது பகுதி. ஆமென். ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டால் நமக்குள்ளே நம்மையே அதை எச்சரிக்கும். முதலாவது எச்சரிப்பு உனக்குள்ளே உருவாகும். நீ செய்கிற தவறை முதலாவது அது உனக்குள்ளே உணர்த்தி காண்பிக்கும். இன்னொருவர் வந்து உணர்த்தி காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இயேசுவானவர் சொல்லவில்லையா, பரிசுத்த ஆவி வரும்பொழுது உங்களுடைய பாவங்களை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நாம் பெற்றுக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியை நாம் தவறு செய்யும் பொழுது நம்மை உணர்த்தி காண்பிக்கார். கண்டானியாக இருக்கின்றான். அவருடைய கண்கள் எல்லா தேசத்தையும் பார்க்கும், எல்லா சபைகளையும் பார்க்கும். இன்றைய நாளில் எல்லா ஆராதனையும் கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருப்பார். அவர் இறங்கி வந்து சொல்லக்கூடியவரை பேசக்கூடியவரை அவர் பேசுவார். ஆகவே எப்படியாக ஒரு திராட்சரசம் பாதுகாக்கப்படுவதற்கு ஒரு பாட்டில் ஒரு துருத்தி இருக்கிறதோ அதே விதமாக தேவ நமக்குள்ளே ஊற்றக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியாகிய அதை காற்றுக்கொள்வதற்கு நம்முடைய சரீரமும் ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஆமென். ஒன்றே ஒன்று நம்முடைய ஆத்மாவுக்குள்ளே ஒத்துக்கொள்ளாமல் போகும் என்றால் அது வெளியே வாந்தி எடுக்கப்படும். ஆமென். அது சரீரத்தினுடைய இயல்பான தன்மை. ஆகார பையிலே தங்காது, அது ஜீரணிக்காது. அது வெளியே கொண்டு வந்து ஓமிட் பண்ணணும். ஆமென். அது சுத்தமாக அந்த பாந்தியானது வெளியே வந்த உடனே அந்த இறைப்பையானது சுத்த. ஏன்னா இருதயம் என்பதான பையிலே தவறாக எதாக ஒன்றாக இருக்குமானால் அவை வைத்துக் கொண்டு ஜீவிக்க முடியாது. அவைகளை நீங்கள் வெளியே கொண்டு வந்து தேவனோடு கூட ஓமை கொட்ட வேண்டும். தேவன் சொல்றது வாந்தி பண்ணப்பட வேண்டும். தேவன் நம்மை முதலாவது வாந்தி பண்ண போட முன்பாக நமக்குள்ளே இருக்கின்ற காரியங்கள் தேவனுக்கு முன்பாக நாம் வாந்தி பண்ண போட வேண்டும். லவோதிக்கா சபை என்ன செய்கிறது? அனலுமின்றி குளிர்மின்றி இருப்பதனாலே வெதுவெதுப்பா இருக்கிறனாலே உன்னை வாந்தி பண்ணி போடும் என்று தேவன் சொல்லிவிட்டான். தேவன் நம்மை வாந்தி பண்ணி போடும் முன்பாக நாம் தவறுகள், தப்பிதங்கள், குற்றங்கள், குறைகள் நாம் முதலாவது வாந்தி எடுத்து தேவனிடத்திலே ஒப்புரவாகி விடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. அதெல்லாம் இயேசுதான் நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஏமா திராட்சை செடி யூதர்களை குறிக்கவில்லை, மனவாட்டியை இஸ்ரவேலரை குறிக்கிறது. சகோதரர் நாத்தன் அவர்கள் பிரசங்கித்தார்கள். ஒரு அருமையான காரியம் புரிந்து கொண்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அத்திமரம் இஸ்ரவேலுக்கு அடையாளம். ஏமா திராட்சை செடியோ புறஜாதிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இவைகள் இரண்டும் ஒன்று சேர்ந்தால்தான் கனிகளை கொடுக்க முடியும். ஏமேன். எகிப்திலிருந்து ஒரு திராட்சை செடியை கொண்டு வந்து வைத்தே அது இனிப்பான திராட்சத்தை ரசத்தை கொடுக்கும், பழத்தை கொடுக்கும் என்று எதிர்பார்த்தோ, ஆனால் அதுவோ கசப்பானவைகளை கொடுத்தது என்று வேதம் சொல்லுகின்றது. ஆனால் நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவை ஒட்டப்பட்ட இயேசு கிறிஸ்து வெளிவந்த திராட்சை கொடியாய்ந்தால் மூல திராட்சை பழத்தை நாம் கொடுப்போம். அது முதலாவது அந்த கொடி என்று சொல்லும்போது அது அப்போஸ்தலர்கள் தான் அங்கிருந்து வெளியே வருகின்றார்கள். அந்த மூல திராட்சை செடி அப்போஸ்தலர்களே, அந்த மூல பழம் அப்போஸ்தலர்களே, அதிலே இருந்து வருகின்றதாக நாம் மூல திராட்சை செடியினுடைய கொடியாக இருக்கிறோம். மூல திராட்சை செடியானது என்ன பழத்தை கொடுத்ததோ அதே ருசியை தான் நாம் கொடுப்போம். நம்முடைய சுவிசேஷ ருசி அப்போஸ்தலர் கொண்டு வந்த சுவிசேஷத்தின் ருசி. நாம் பிரசங்கிக்கின்ற பரிசுத்த ஆவி அப்போஸ்தலர்கள் மேலர்களை பெற்றுக் கொண்ட அதே பரிசுத்த ஆவி. நாம் பிரசங்கிக்கின்ற கனிகள் அப்போஸ்தலர் கொண்டு வந்த அதே கனிகள். ஆமென். நாம் பிரசங்கிக்கின்ற உபதேசங்கள் அப்போஸ்தலர் கொண்டு வந்த அதே உபதேசங்கள். அதற்காக 20ஆம் நூற்றாண்டிலே நம்முடைய இருதயங்களை தேவன் திருப்பினார். பிள்ளைகளுடைய இருதயமாகிய நம்முடைய இருதயங்களை பிதாக்களுக்கு தேவன் திருப்பினார். இன்னைக்கு ஆழ்ந்த சந்தோஷத்திலே கூட
அகமகிழ்ந்து செய்தியை கழிவுறுந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய இருதயத்தை குதூகலத்தில் கொண்டு வருகின்றது. ஆமென். ஆகவே நான் ஒரு புதிய மனிதனாக, புதிய அந்த உள்ளான மனிதன் வரப்போற காலங்களை வெளிப்படுவானாக. ஆமென். ஏவா கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, பலவிதமான ராஜ்யங்கள் பூமியில இருந்தாலும், தாது பொருளின் ராஜ்யங்கள் இருந்தாலும், தாது பொருளின் ராஜ்யங்கள் இருந்தாலும், தாவர ராஜ்யங்கள் இருந்தாலும், பறவைகளின் ராஜ்யங்கள் இருந்தாலும், மிருகங்களுடைய ராஜ்யங்கள் இருந்தாலும், மனுஷனுடைய ராஜ்யங்கள் இருந்தாலும், கர்த்தர் நமக்கு ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. ரோமர் நிருபத்தில் எழுதுகின்றார் அப்போஸ்தலனாகிய பவுல், நாம் குடிப்பது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை, நாம் புசிப்பது தேவனுடைய வார்த்தையை. அந்த வார்த்தையா இல்லை, தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. அதுதான் இயேசுவானவர் ஒப்பிட்டு பேசுகின்றார். ரத்தமும் மாமிசமும் இருந்த வார்த்தை. ஆகவேதான் வாசனம் சொல்கிறது, பிணம் எங்கேயோ கழுகுகள் கூடும். ஆகவே கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, பிணம் எங்கேயோ கழுகுகள் அங்கே கூடும் என்று சொல்லப்படுது. நாம் கூடி வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். தேவனுடைய வார்த்தைகள் கடந்து வர கர்த்தர் உதவி செய்வாராக. மீண்டும் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் செய்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எனக்கு ஒரு நேசருண்டு, அவர்தானே சுராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தானே சுராஜா. எனக்கு ஒரு நேசருண்டு ராஜா, எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தானே சுராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசருண்டு, அவர்தானே சுராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தானே சுராஜா. அவர்தானே சுராஜா. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை யாரும் சொல்லுங்க.